வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய பேருந்து வசதிகளின் பயன்பாட்டை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 11.26 கோடி செலவில் 5834 சதுர அடி கட்டிட பரப்பளவில் தரைதளம் மற்றும் முதல் தளத்துடன் கட்டப்பட்டுள்ள கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையத்தில் 4 கடைகள், 1 உணவகம், 2 நடைமேடைகள், 16 பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதிகள், ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கழிப்பறைகள், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, பயணிகள் காத்திருப்பு பகுதி, நேர காப்பாளர் அறை மற்றும் பாதுகாப்பு அறை, ஜெனரேட்டர் அறை, பயணிகளுக்கான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான உணவருந்தும் இடம், பருவகால அல்லது பள்ளி பயணச்சீட்டு வழங்கும் மையம், மூத்த குடிமகளுக்கான பயணச்சீட்டு வழங்கும் மையம், போக்குவரத்து துறைக்கான டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் அலுவலகங்கள், 100 எண்ணிக்கையிலான பயணிகள் இருக்கை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன பேருந்து நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணா சதுக்கம், தீவுத்திடல், ஐயப்பந்தாங்கல், தாம்பரம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படுகிறது. இப்பேருந்து நிலையத்தில் உள்ள 11 தடங்களில் 94 பேருந்துகள், 538 புறப்பாடு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் P.K. சேகர் பாபு, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசுவாமி, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐட்ரிம் மூர்த்தி, R.T. சேகர், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் காக்கர்லா உஷா, CMTA உறுப்பினர் செயலாளர், முதன்மை செயலாளர் கோ பிரகாஷ், CMTA CEO சிவஞானம், அரசு போக்குவரத்து கழக செயலாளர் சுன்சோங்கம், ஜடங் சிறு மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபு சங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பஸ் அனுப்பிச்சு விடுங்க, பஸ் அனுப்பிச்சு விடுங்க, இப்போ பஸ் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி